மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வாங்க நம்ம எல்லாரும் மார்கழி மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் கேட்டீங்கன்னா, மார்கழினாலே உங்களுக்கு தெரியும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் 29ஆம் தேதி வரைக்கும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 16th December 2020 இருந்து 13th January 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட 29 நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். பாருங்கள். முதலாவதாக மேசராசி நேயர்கள். மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று கேட்டால், முதல் 9 நாட்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிடுவீங்க. என்னை மாதிரி மற்றவங்க இல்லையே ஏன்னு கேள்வி கேட்பீங்க. கருத்து பேதங்கள் உங்களுக்குள்ள எக்கச்சக்கமா உருவாக வாய்ப்புகள் வரும். இது வீட்டிலையும் நடக்கும், வீட்டுக்கு வெளியிலையும் நடக்கும். குறிப்பாக இளம் பருவத்து பிள்ளைகளோட நீங்க பழகுற போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வாயை விட்டுறக்கூடாது. இப்படிங்கிற எல்லா விதமான செய்திகளையும் மனதில் உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். ஏனென்று கேட்டால், அந்த முதல் 9 தேதிகள் முடிகின்ற வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ஒரு ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைகின்ற போது தன் பலவீனம் என்னவென்பதை எடுத்துக் கொடுப்பார். உங்களுடைய பலவீனம் தான் இப்ப வேலை செய்யும், பலம் என்பது கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பலவீனமான மனநிலைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் எப்படி முழு வெற்றி பெற முடியும் இப்படின்னு யோசிச்சா சரியா தெரியுது இல்லையா? இப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் மனசுல பதிய வச்சு இந்த முதல் 9 நாட்களுக்கு, மாதத்தின் முதல் 9 நாட்களில் சற்று கவனம் எடுத்து பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, கூட்டு தொழில் பண்ண முயற்சிப்பது, கொடுக்கல் வாங்கல் பண்றது, ஊரு விட்டு ஊர் பயணம் பண்றது, ராத்திரி பயணங்கள் பண்றது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் சற்று குறைத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். இதே நீங்கள் அந்த 9ஆம் தேதிக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று உங்களுடைய சொந்த இல்லத்தில் வலுவாக அமர்கிறார். ராசிநாதன் ஆட்சி பெறுகிற போது எங்கிருந்து வந்தது இந்த பராக்கிரமம், தைரியம், வீரியம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய மன ஓட்டம், உடல் ஓட்டம், உழைப்பு, திட்டமிட்டு செயலாற்றுதல், இப்படி பல வடிவங்களில் உங்களுடைய பிரத்யேகமான வாழ்க்கை சக்கரம், வாழ்க்கை பாதை மிக சிறப்பாக உருளுவதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் வியாழ கிரகம். அவர் 10ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு பயிற்சியை பார்த்து மகிழ்ந்தீர்கள். அந்த 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே சனி கிரகமும் அந்த வீட்டில் வீற்றிருக்கிற காரணத்தினால 9, 10 கூடைய 2 பேரும் ஒன்று சேர்ந்து தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை உருவாக்குகிறார்கள். அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த மாதத்தின் 10 தேதிகளுக்கு பிற்பாடு வருகின்ற 20 நாட்களும் நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டுவதற்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கும், பணம் பொருள் பெருமையாக வாழ்ந்து சம்பாதிக்கிறதுக்கும், ரொம்ப மனசுக்குள்ள குதூகலம் பார்க்கறதுக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. இன்னும் சில பேர்களுக்கு நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், வேலை தேடி செல்ல வேண்டும், அல்லது வெளிநாடுகளில் ரொம்ப காலமா முடங்கி போயிட்டோம், சொந்த ஊருக்கு வரணும், மனைவி மக்களை சந்தித்து மகிழ வேண்டும், இப்படி நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், அந்த மாதத்தின் 20 நாட்கள் பிற்பகுதி என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பாதிபதி சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதி. அப்ப அந்த 2, 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட உங்களுக்கு ராசியிலேயே வீற்றிருக்கிறார். எந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய செவ்வாய் வீட்டில் வீற்றிருக்கிறார். அப்ப இந்த மாதம் பூரா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக பெண்கள் ஆண்கள் இணைந்து செயலாற்றுகின்ற இடங்களில் சற்று ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சலசலப்பு வரும். இது எப்படிப்பட்ட சலசலப்புன்னு கேட்டா, வறுமை, துன்பம், இல்லாமை, இயலாமை, எதை வச்சு நீங்க அந்த சலசலப்புக்கு உள்ளாக மாட்டீங்க. ஒரு பொறாமை அல்லது எதேச்சதிகாரமான வார்த்தை பிரயோகங்கள், நான் பெரியவன் நீ கேள் என்று சொல்லக்கூடிய அதிகார தோரணை படைத்திருக்கக்கூடிய மன ஓட்டங்கள், இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டு. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் வீற்றிருக்கிறார். இந்த கேதுவும் சுக்கிரனும் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல பெண்களுக்கு சில நேரங்கள்ல உடல்நல குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தாயின் உடல்நலத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அதுபோல சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் காதல் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆக ஒருத்தர் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இவைகளெல்லாம் நீங்கள் சற்று பொறுத்தருள வேண்டும். மாதத்தில் 19ஆம் தேதிக்கு பிற்பாடு சுக்கிரன் கேதுவை விட்டு விலகுகிற காரணத்தால் இந்த குழப்பங்களுக்கு ஒரு மருந்து, ஒரு மாற்று உங்களுக்கே தெரிந்துவிடும்.
ஆனால் ராகு பகவான் அங்கதான் இருக்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, ஒத்துக்கிறது, நான் செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கிறது, இதுல எல்லாம் மிக கவனமாக இருக்கணும். அதே 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடியது. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு அமர்ந்து உங்களுக்கு பலன் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமாகத்தான் உங்களோட தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம பெரிய தொழில்கள் பண்ணக்கூடிய தொழில் அதிபர்கள், பல ஆயிரம் பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள், கடல்சார் வாணிகம் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அந்த 19 நாட்களுக்கு பிற்பாடு வரக்கூடிய காலம் மிகப்பெரிய நல்ல நல்ல ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு வரும். மிக சிறப்பாக உங்களுடைய தொழிலை நீங்கள் கவனிக்கலாம். இப்படியாக இந்த மார்கழி மாதத்து பலன்கள் மேசராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த தேதிகள் வாரியாக முன்னுக்கு பின் இருக்கும். இதை கவனித்து நீங்கள் செயலாற்றுகிற பட்சத்தில் குறைகளை தவிர்த்துக் கொள்ளலாம், நிறைகளை வரவு வைக்கலாம். இதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்து பலன்களை பற்றி பார்க்கிற போது மிக கொண்டாடி மகிழ வேண்டிய மாதம் என்பதை நீங்கள் குதூகலமாக வரவேற்க காத்திருக்கிறீர்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதற்கு தகுந்த கிரக பலம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. என்ன சார், ராகு லக்னத்தில் இருக்கிறாரு, ராசியில் இருக்கிறாரு, நீங்க கொண்டாட சொல்றீங்களே இப்படின்னு கேட்காதீங்க. ராகு பகவானுக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகபோகத்தை என்ஜாய் பண்ண வைக்கிறது, சோம்பலா தூங்கி எந்திக்க வைக்கிறது, வயிறார சாப்பிடுறது, புதுசா அனுபவிப்பதற்காக மனதை தயார்படுத்துறது. இதைத்தான் சிம்பிளா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, காம குரோத லோப மதம் ஆச்சரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டுகிற கிரகம் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராத்திரி கிரகம்னே பேரு. இப்ப நம்ம எல்லாம் ராத்திரியில என்ன பண்றோம், பகலெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பின்னாடி ராத்திரியில நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறோம், தூங்குறோம். ஆக இழந்த எனர்ஜியை எடுத்துக்கொள்வதற்கு தேவையான ஓய்வை அனுபவிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஓய்வை அனுபவித்து எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுல கூட ராகுவின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் ராகுவை நினைத்து பயப்பட தேவையில்லை. இந்த ராகு பகவான் ராசியில் இருந்து கொண்டு சில நேரங்களில் கோபத்தை தூண்டி விடுவார். எதிராளிகளின் பலவீனத்தை கண்டுபிடித்து அவர்களோடு போட்டி போட சொல்லுவார். எங்க என்ன பண்ணணும்னு திட்டமிட்டு காரியம் மாற்றுவதில் நீங்கள் ரொம்ப சிறப்பா முன்னுக்கு போகணுங்கிற திட்டமிடுதல் தெரிய வரும். அதிகமா உழைச்ச மாதிரி தெரியும். சில பேர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 8 மணி நேரம் வேலை பார்த்தா சார், இப்ப என்னமோ இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த மார்கழி மாசத்துல இருந்து பார்த்தா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கிற மாதிரி தெரியுது. இப்படியெல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உழைப்பதற்குண்டான களத்தை தேடிதான் இந்த மனித சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். உறுதியாக உங்களுக்கு உழைப்பு வீண் போகாது. அந்த உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இதற்கு உங்கள் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகு காரணகர்த்தாவாக இருப்பார். 7ஆம் இடத்துல போய் செவ்வாயும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அது பரவாயில்லையா சார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துற கிரகங்கள் 2 பேருமே யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சுக்கிரன், ரொம்ப அனுகூலமான இன்பமயமான கலர்ஃபுல் லைஃபை வாழ்ந்து காட்ட சொல்லி தூண்டக்கூடியவர், உணர்வாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வீற்றிருப்பது மிகச் சிறப்பு. எப்பொழுதுமே ஒரு கேந்திராதிபதி மீண்டும் மறுகேந்திரத்தில் வீற்றிருந்தால் அந்த ஜாதகத்திற்கு யோக பலம் அதிகம். அந்த கிரகமாகப்பட்டது இங்கு கேந்திரத்தில் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக காத்திருக்கிறது. கணவன் மனைவி, பெண்களால் ஆண்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு இயல்பாக நடந்துவிட வேண்டிய எல்லா சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் பங்களிப்பும் பரிமாணங்களும் எல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைவதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல சுக்கிரனோட கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, சில குடும்பங்கள்ல கல்யாணம் பண்ணணும், சுபகாரியங்கள் பண்ணணும், என் பொண்ணுக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ளை பார்த்து அழுத்து போய் இப்பதான் சார் ஒண்ணு செட் ஆயிருக்குது, பண்ண போறேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கின்ற போது இந்த சுக்கிரன் இந்த மாசத்துல பொதுவாகவே மார்கழி மாதத்துல நம்ம வெத்தலை வாக்கு மாத்துறதோ பூ வைக்கிறதோ நிச்சயம் பண்றதுக்கு போக மாட்டோம். ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா காத்திருந்துட்டோம் சார், இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது, நான் போய் அட்லீஸ்ட் அவங்க வீட்டுல போய் பேசிட்டாவது வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கின்ற காரணத்திற்கு நான் தடை சொல்லவில்லை. இதற்கு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சங்கதி என்னவென்று கேட்டால், 19ஆம் தேதி சுக்கிர பகவான் அங்கிருந்து புறப்பட்டு குருவோட வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுவுக்கு போயிடுவார். நீங்க முடிஞ்ச 18 தேதிகளுக்கு பிற்பாடு இந்த பேச்சுவார்த்தைகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அனுகூலங்களை மனதளவிலும் உடலளவிலும் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக கூட பேச்சுவார்த்தைகள்ல இப்படி எல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. அதே போல 9ஆம் இடத்துல போய் வியாழனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த சனி வியாழன் 2 பேரும் 9ல சம்பந்தப்பட்டது மிகப்பெரிய சிறப்பு.
கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்றில் கதிர்மைந்த நிவனருக்கு ஆயுள் தீர்க்கம் தனலாபம் பிதுர்தோஷம் சத்துருபங்கம் தரணிதனில் குடிவிளங்கும் மன்னவனாவான் என்று சனி பகவானுக்கு சொல்லப்படுவதுண்டு. அப்ப அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு மன்னவனாக்கி காட்டுகின்ற வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளித்தர வேண்டிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பற்றாக்குறைக்கு உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய, என்னைக்குமே நம்ம உழைக்கிறது எதுக்காக, எந்த நோக்கத்திற்காக வீட்டை விட்டு புறப்படுறோம், எல்லாருமே பாக்கெட்ல பணத்தோட வீட்டுக்கு வரணும்னு தானே வீட்டை விட்டு புறப்படுறோம். அப்ப நிறைய பேர்களுக்கு பாக்கெட்ல இருக்கிற பணம் வெளியில போயிருது, சில பேர்களுக்கு தான் வெளியில இருந்து வீட்டுக்கு பணம் வருது. இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை இந்த வியாழனும் சனியும் இணைந்து உங்களுக்கு பக்காவா பிளான் போட்டு நடத்த போறாங்க. ஆக வியாழன் சனி இருவரும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த இடத்திற்கே பாக்கிய ஸ்தானம்னு தான் பேரு. அப்ப அந்த பாக்கியஸ்தானம் மிக சிறப்பாக வலுவடைந்திருக்கிறது என்ற நோக்கத்துல பார்க்கிற போது, உங்களுடைய தொழில் ரீதியாக இதுவரை உழைத்தீர்கள், நிறையவே உழைச்சோம், ஆனா அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானங்கள் வரல. அதை வச்சு நம்ம ஒரு அடையாளப்படுத்திக்க முடியல. ஒரு வீடு வாங்கல, ஒரு கார் வாங்கல, ஏசா நல்ல துணிமணிகள் கூட வாங்கி போட்டுக்க முடியல. இப்படியெல்லாம் நினைத்திருந்தவருக்கு கூட இந்த காலகட்டத்தில் இவற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைத்து ரொம்ப அனுகூலத்தையும் அனுபவத்தையும் அனுபவிக்கின்ற வாய்ப்புகள், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்கிற காரணங்கள் இத்தனையும் உங்கள் பக்கத்தில் காத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல ராசிக்கு 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் மாதத்தின் முதல் 10 நாட்களில் அவர் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப 12ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா என்ன ஆகும்? வரவு நிறைய வரத்தான் செய்யுது, நிறைய கிரகங்கள் சேர்ந்து உங்க பாக்கெட்ல பணத்தை வைக்கிறாங்க. ஆனா அதை செவ்வாய் கொஞ்சம் எடுத்து செலவு பண்றதுக்கு தூண்டி விடுகிறார். செவ்வாய் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்ககாரகன், சகோதரகாரகன்னு பேரு, பூமிகாரகன்னு பேரு. அப்ப இது வரைக்கும் சேர்த்து வைத்த பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து எங்கேயாவது ஒரு அட்வான்ஸ் பண்ணலாமான்னு தோணும். இல்ல உடன்பிறப்புகளுக்கு வீட்டுக்குள்ள ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்காக உங்க பணம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி அநேக சம்பவங்களுக்கு உண்டான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இடவத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவு மிக சிறப்பான, உயர்வான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இஷ்டப்படக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் இருப்பதை நீங்கள் பார்த்து மகிழலாம். மிதுனம் ராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்து பலன்களை பற்றி சொல்லுகிற போது, இந்த மார்கழி மாதத்திலே உங்களுக்கு செலவுகளும் வரவுகளும் சமத்தில் இருப்பதாக தெரியும். 50% உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் ஆயுள் காரகனாகவும் சனி பகவான் வீற்றிருந்து அவரே 9 கூடைய பாக்கியாதிபதியாகவும் இருக்கிற காரணத்தால் 9 கூடையவன் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற போது, சில நேரங்கள்ல வரவுகளை மிஞ்சிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதை சமாளித்துக் கொள்ளுகிற அளவிற்கு உங்களால் முடியும். அந்த மனபலம் உங்களுக்கு சுற்றி இருக்கும். அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்திலே வியாழன் வீற்றிருக்கிறார். இந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையிலே இந்த வியாழ கிரகம் அங்கிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தனஸ்தானத்தை பார்க்கின்றார், குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். வரவு செலவுகள் நடக்கிற இடத்தை அந்த குருவும் பார்த்துட்டு இருக்கிறார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அநியாயத்துக்கு நீங்க செலவு பண்ற போது உங்க தாத்தாவோ உங்க அப்பாவோ பக்கத்துல இருந்து இதெல்லாம் தேவையில்லாத செலவு தம்பி, இப்ப பண்ண வேண்டாம், கையில காசு இல்லாத நேரம்னு ஒரு அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்குமோ, அந்த தகவலை இந்த வியாழ கிரகம் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குகின்ற ஒரு அற்புத வாய்ப்பை பெற்றிருக்கிறார். 8ஆம் பாவாதிபதி 7ல் இருந்து அந்த வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிற போது, இன்னும் ஒரு சின்ன ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகப்படியாகவே குரு பகவான் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அசுப கிரகம். அவர் போய் 7க்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்காருகிறாரு அப்படின்னு பாக்குற போது பயமே வேண்டாம். கொஞ்சம் உடம்ப நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல ஒரு பிரிஸ்கா நீங்க வாட்டில எந்திரிச்சு ஓடக்கூடிய அளவிற்கு உடலளவில் மன அளவில் உற்சாகம் பெருகி தன் வேலையை தானே பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக நடைமுறை பாவனைகளோடு வாழுகின்ற தகுதிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். போதாக்குறைக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதியாகவும் 11ஆம் பாவாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் மாதத்தின் முதல் 10 நாட்கள் 10ஆம் இடத்தில் வீற்றிருந்து அவர் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக 6ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் அமர்கிற போது குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது எந்த லெவல்ல நீங்க வேலை பார்த்தாலும் சரி,
ஒரு நர்ஸா வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல போய் தினசரி 10 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றுகின்ற இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அற்புதமான புகழையும் கௌரவத்தையும் சுகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் காத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் அவர் 4ஆம் இடத்தை பார்ப்பது என்பது புதிய புதிய வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வேலை ஒரு 90% என்றால் இப்போது 100%ற்கு மேலும் நீங்கள் உழைக்க வேண்டிய இடத்தில் உங்களை நிறுத்தி காட்டுவார். ஆகையினால் தன வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாம அவன் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பயணங்கள் அதிகமாக வரும். 6க்குடையவன் 4ஆம் இடத்தை பார்க்கிற போது பயணங்கள் மட்டுமல்ல, பயணங்களவே தொழிலாக வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாகனம் சம்பந்தப்பட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் எந்த அளவில் நீங்கள் வாகனம் வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோ ஓட்டினாலும் சரி அல்லது ஒரு கப்பல் ஓட்டினாலும் சரி, டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே வருமான பெருக்கம் ஏற்படும். நிறைய புதிய ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த சான்ஸை விட்டுடக்கூடாதுன்னு ஓடி ஓடி உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் உங்களுடைய வாழ்க்கை பொழுதுகள் அன்றாடம் கழிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 5க்குடையவன் போய் கேதுவோட சம்பந்தப்படலாமா அப்படின்னு பார்க்கிற போது, ஏன் இருக்கட்டுமே, 5ஆம் பாவாதிபதி கேதுவோட சம்பந்தப்பட்டால் செலவுகளை கூட்டி கொடுப்பார். யார் என்ன செய்வாங்க? பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு செலவின் அம்சங்கள் கூடி வரும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருப்பாங்க. இல்ல வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை இழந்து மீண்டும் வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய இடத்தில் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய ஒரு சிறு தகவல் சற்று நெருடலை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவேளை குலதெய்வன் கோயிலுக்கு போயிட்டு வரணும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பிளான் இருந்தா கட்டாயமா போயிட்டு வாங்க. காரணம், 5ஆம் பாவாதிபதி கேதுவோடு சம்பந்தப்படுகிற காரணத்தால் நிச்சயமாக சென்ற இடங்களில் நல்ல தரிசனம் கிடைப்பதற்கும் ஒரு மனப்பூர்வமான ஒரு நல்ல எண்ண சுமைகளோடு வீடு வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். 12ஆம் இடத்தில் போய் ராகு அமர்ந்திருக்கிறாரு. இந்த ராகு பகவான் தூக்கத்தை கெடுத்துட மாட்டாரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சரிதானங்க. நீங்க பயணம் பண்ணணும், ஊருக்கு போகணும்னா ராத்திரி தூக்கம் கெடத்தான் கெடும். ஆனால் இந்த 12இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் துக்கத்தின் காரணத்தால், கடன்களின் காரணத்தால், தொல்லைகளின் காரணத்தால் தூக்கம் கொலைகின்ற வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார். மாறாக உழைப்பதற்குண்டான களத்தை விரிவுபடுத்திக் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் ராத்திரியில வேலைக்கு போறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ராகு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பெயரும் புகழும் அந்த இடத்துல காத்துட்டு இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். வேலை தேடி செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி உங்களை நீங்கள் இந்த மாதத்து பலன்களின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, மாற்று பாதையில் செல்லக்கூடிய நபராக மாற்றிக் கொள்வதற்கு தேவையான அத்தனை அனுகூலங்களையும் இந்த மாதத்து செய்திகளிலே நிறைய நீங்கள் பார்க்க போறீங்க. மிதுன ராசி நேயர்கள் பெரிய அல்லல் பட வேண்டாம், உழைப்பதற்கு தயாராக இருங்கள். நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவு ரொம்ப பிரமாதமான மாதம்னு சொன்னா அது தாகும். ஏனென்று கேட்டால் உங்களுக்குத்தான் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருக்கிறார்கள். என்ன செய்தாலும் அதன் மூலமாக வருமானம் பெற்றுக் கொள்ள முடியும். இருப்பதிலிருந்து ஒருபடி முன்னேற்றி காட்ட முடியும். எங்கு சென்றாலும் உங்களை வரவேற்க பல பேர் காத்திருப்பார்கள். என்ன செய்தாலும் அதுல நல்ல பெருத்த முன்னேற்றங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அநேக செய்திகளுக்கு சொந்தமான மாதமாக இந்த மாதம் இருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் இது மார்கழி மாதம். உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மார்கழி மாதத்துல தனுசுல வீற்றிருப்பார். தனுசுல போய் சூரியன் தனியாக வீற்றிருக்கிறார். 2க்குடையவன் 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். பாரப்பா 3 6 10 1 பகருகின்ற 11 வெய்யோன் இருக்கில் சீலப்பா சீலனோட மனையில் தானும் சிவ சிவ தெய்வங்கள் காத்திருக்கும் என்பது ஜாதகத்தின் விதியாக வரக்கூடிய ஒரு சொல். அந்த அடிப்படையில் 2க்குடையவன் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிறைய தெய்வ அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் செய்கின்ற காரியத்திற்கு ஒவ்வொரு இடத்திலும் இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறது, அனுமதி அளிக்கிறது. தைரியத்தோடு நீங்கள் ஆற்றுகின்ற பணிகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்திலே வியாழ கிரகம் இருந்து கொண்டு உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். குருவார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குருவார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக பலிக்கும். இருந்த குறைகள் எல்லாம் அகன்று ஒரு நிறையான ஒரு பாதையை பார்த்து நீங்கள் பயணப்படுவதற்கு தயாரான மாதம். தொழில் செய்யக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்களும் பெருத்த தொழில் மாற்றங்களும் இன்னும் சில கிளைகளை துவங்குகிற அளவுக்கு
நிறைய இடங்கள்ல உங்க தொழிலை பரப்புவதற்கான வாய்ப்புகளும் இப்படி இந்த மாதத்திலே எக்கச்சக்கமான நன்மைகள் உங்கள் பக்கம் காத்திருக்கிறது. 8ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் சனி கிரகம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வீற்றிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் அவநம்பிக்கை சொல்லி நீங்கள் ஒருவருக்கு மல்லு கட்டக்கூடாது, வார்த்தை பிரயோகங்கள் செய்து விடக்கூடாது. இதில் மிக கவனமாக இருங்கள். குறிப்பாக பெண்கள் உங்களுடைய கணவனார் மத்தியில ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தை உதருங்க. அவர் ரொம்ப உங்க வார்த்தை எடுத்துக்கிட்டு உங்களோட மல்லு கட்டக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு சொந்தமானது. இன்னும் சில இடங்களில் பெண்களாக இருக்கிற பட்சத்தில், அதுவும் இளைஞர்களாக இருக்கிற பட்சத்தில் ஆடை அணிகள சேர்க்கை மிக பிரமாதமாக உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட தூரத்து பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு மத்தியிலே உங்களுக்கு குரு பகவானும் சனியும் இணைந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்கு எந்த தடைகளும் இல்லை. குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல நண்பர்கள் சேர்க்கை உருவாவார்கள். நிறைய தோழர்கள் தோழிகள் உருவாகி கும்மாளம் போட்டு சந்தோஷமாக குதூகலமாக நாட்களை கடத்துகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சொந்தம். 2 குடையவன் 6ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் சில இடங்களில் நம்பிக்கையின் பேரில் செயல்படுவது, படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடுவது, இப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நீங்கள் மிக ஜாக்கிரதையாக வார்த்தை பிரயோகங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேசிய பிற்பாடு அதை புரிந்து கொண்டு பதிலளிக்க கற்றுக்கொள்வதை இந்த மாதத்தில் ஒரு தலையாய கடமையாக நிர்வகித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டதனால இந்த சுக்கிரன் 11 கூடிய லாபாதிபதி கூடவே பாதகாதிபதி, அவர் 5ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சில இடங்களில் குடும்பத்துல பிள்ளைகளின் சுபகாரியங்களுக்கு பெருத்த செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக தடைபட்டு போன காரியமான திருமணம் அல்லது குழந்தை பேரு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இன்முகமான அடுத்த நிலை மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடகடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன சார், மார்கழி மாதத்துல போய் முகூர்த்தம் வைப்பாங்களா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். முகூர்த்தம் வைக்காட்டி என்ன, ஒரு பேச்சுவார்த்தையை துவங்குங்க. உங்க மனதளவில் ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் கைப்பற்றி கொண்டு தகவலையும் காரியத்தையும் நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களுக்கு ஒத்தி போட்டு காரியம் மாற்றலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு சுபிட்சம் காத்து கொண்டிருக்கிறது. கேது 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க, வெளிநாட்டிலேயே வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டு இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டுல பல வருடங்களாக குடியிருந்து அந்த நாட்டு குடியுரிமை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உங்களுடைய நீங்கள் வாழுகின்ற அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அவார்டு கிடைக்கிறது. அப்படி இல்ல நீண்ட நாட்களாக ஒரு டாக்ஸ் ப்ராப்ளம், ஒரு பேப்பர் ப்ராப்ளம், நானும் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு எந்த தகவலும் வரல, இப்படியெல்லாம் ஒத்தி போயிட்டு இருந்த நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நீங்கள் நினைத்தபடி உங்கள் காரியங்கள் நடப்பதற்கு அனுகூலமாக இருக்கும். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் மாதத்தின் முதல் 10 நாட்கள் 9ஆம் இடத்திலும் அடுத்த ஒரு 20 நாட்கள் 10ஆம் இடத்திலும் அமர்கிற காரணத்தால் உறுதியாக இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதிய தொழில் தேடி செல்லக்கூடியவர்களுக்கு, வேலை வாய்ப்பு தேடி செல்லக்கூடியவர்களுக்கு, அரசாங்கத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு, அரசாங்கத்திலே பெரிய அதிகார தோரணையில் இப்ப சொல்ல போகிறோம்னா IAS IPS இப்படிப்பட்ட பெரிய ஆளுமை திறன் படைத்த இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நினைத்த அளவிற்கு ஒரு நல்ல காரியம் உண்டு, ஒரு சுப செய்தி உண்டு, நினைத்த இடங்களுக்கு மாற்றம் பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்புகள் வரும். இப்படியான அநேக தகவலோடு இந்த மாசம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கிறத பார்க்கலாம். கூடவே 11ஆம் இடத்தில் ராகு வீற்றிருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருந்தா தப்பு ஒண்ணும் கிடையாது. அதுவும் சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரனார் பார்க்கப்பட்டிருக்கிறார். அந்த ராகு பகவானை குருவும் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த ராகு உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். எந்த குறைகளும் இல்லை. நிறைய லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் வரும். அந்நிய ஜன இன மத மொழி போன்ற மாற்று மக்களுக்கு மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக சிறப்பம்சங்களோடு இந்த மாதம் இருப்பது புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி நீங்களும் உங்களை மாற்றிக்கொண்டு நடைமுறை பாவனைகளோடு நீங்கள் பயணித்தால் உறுதியாக இந்த மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் சற்றளவும் கடுகளவும் சந்தேகம் இல்லை. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதம் என்பது மிகச் சிறப்பான மாதம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு இருந்தா சிம்மராசிக்கு நல்லது செய்வாரா சார்? ராகு பகவான் இருந்தா கிட்டத்தட்ட அது சனி பகவான் இருப்பதற்கு சமம் அல்லவா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்.
இதுல ஒரு பெரிய சூத்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் கேந்திரத்திலிருந்து அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது ராகு தானாகவே மிக நல்ல கிரகமாக மாறி பலன் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்துடுவார். இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிறைய தொழில் மாற்றங்களை கொடுப்பார். முதல்ல வேலைக்கு போறவங்களை பத்தி பார்ப்போம். இந்த வேலைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இடத்த மாத்தணும்னு தோணி இருக்கும், இல்ல கம்பெனியை மாத்திட்டு போகணும், இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கல சண்டை போட்டுடலாமா, இல்ல கொஞ்சம் பொறுக்கலாமா இப்படின்னு தோணி இருக்கும். இன்னும் சில பேர்களுக்கு என்னது இது 10 வருஷமா வேலை பார்த்துட்டோம் ஒரு பிரயோஜனமும் இல்ல, விட்டுட்டு பேசாம சொந்த தொழில் துவங்கிடலாம், நம்ம கிட்ட தான் காசு இருக்குல்ல இப்படின்னு தோணி இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே ஒரு நல்ல நண்பன் அல்லது நல்ல யாரோ ஒரு அறிமுகமான ஒரு பெரியவர், அறிவாளி, உங்களை விட அனுபவஸ்தர், இப்படிப்பட்ட ஒரு நபரின் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காதை திறந்து வையுங்கள், கண்ணை விழித்திருந்து காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நற்பலனையும் நல்ல செய்திகளையும் கேட்டு உங்கள் மனக்குழப்பத்திற்கு, நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு தத்தளிப்புக்கு ஒரு மருந்து கிடைச்ச மாதிரி இந்த மாசத்துல இந்த சம்பவங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இதுவே 10ஆம் இடத்தில் ராகு சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? ஏற்கனவே கடந்த 15 வருஷமா நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார், அது என்ன ஒரு ஏற்றத்தாழ்வாகவே இந்த லைஃப்ல ஸ்விங் மாதிரி போயிட்டு இருக்கு, முன்னாடி பின்னாடி ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் நான் இருக்கிறேன், நிலைச்சு வாழ முடியல இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு அதிபதி, பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு இந்த குரு பகவான் ராகுவை பார்த்து ராஜ சண்டால யோகம் அல்லது குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை நிலைத்து நின்று உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கணக்கிட்டு செய்து முடித்து ஒரு நல்வழி பாதையை அடைவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ராகுவை தூண்டிவிட்டு நிஜமா நிறைய செஞ்சு கொடுப்பார். சரி, இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எந்த ராகு வீற்றிருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார் முதல் 19 நாட்களும். அப்ப அந்த 19 நாட்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரனோட கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உறுதியாக உங்களை பற்றிய நிறைய கற்பனைகள், நிறைய எண்ணங்கள் இதெல்லாம் ஈடேற்றிக் கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்ன படிக்கிறதுன்னே நிறைய பேருக்கு தெரியல, அப்பா அம்மா சொன்னா குழம்பி போறாங்க, பிள்ளைகளுக்கும் அந்த அனுபவம் வரல, ஒரு கன்ஃபியூஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு கூட இந்த சுக்கிரன் கேது என்று சொல்லக்கூடிய இருவரும் 4ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது பள்ளிக்கூடத்து லெவல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொருந்தும், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாதம் பொருந்தாது. ஏனென்று கேட்டால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இளம் கல்வி என்று சொல்லக்கூடிய +2 வரைக்கும் படிக்கிற படிப்புக்கு உண்டான இடம். அந்த 4க்கு அதிபதியும் இதுல ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 4க்கு அதிபதியும் முதல் 9 நாட்கள் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். மானே மேடத்ததிபதி மகிழ்ந்து சுப்பிரமணியர தானே வரும் செல்வம் என்று சொல்லுகின்ற நற்பலனை கொடுக்கின்ற காரணத்தால் இளம் பிள்ளைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு முற்று பெறக்கூடிய வாய்ப்பாக நிகழப்போகிறது. கவலை கொள்ளவே வேண்டாம், பெற்றோர்கள் நிம்மதியாக தூங்கி எந்திக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மார்க்கம், ஒரு பாதை இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், பிடித்துக் கொண்டார்கள். பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பத்துல நிம்மதியா இருக்கலாம். அதே போல 4ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டா 4ஆம் இடம் வீடு, வாகனம், பெற்ற தாய் கூட 4ஆம் இடம் இல்லையா? ஒரு மனிதனுடைய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் இல்லையா? உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அது 4ஆம் இடத்தின் விளைவாகத்தானே இருக்க முடியும். அப்ப இந்த அடிப்படையில பாக்குற போது இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், முட்டிவலி, கால்வலி, பெண்களாக இருந்தால் கர்ப்ப சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இப்படிப்பட்டதெல்லாம் கூட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தலை தூக்கும். இந்த ஒரு மாசத்தை நீங்க சமாளிச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு வைத்தியம் உண்டு, அதை நீங்க சமாளிச்சுக்குவீங்க, பயப்பட வேண்டாம். அதே போல பெற்ற தாயின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். 4ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட கேது சம்பந்தப்பட்டதுனால மறதி குணங்கள் வந்துடும். அவங்க என்ன பண்றோம் தெரியாம எதையாவது பண்ணிடுவாங்க. வயசானவங்களாக இருந்தா இந்த மாத்திரையை காலையில போடு, இந்த மாத்திரையை மத்தியானம் போடு, இந்த மாத்திரையை நைட்ல போடுன்னு டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாரு. இவங்க தலைகளா மாத்தி நைட்ல போடுறத காலையில போட்டு, காலையில போடுறத நைட்ல போட்டு உடம்புக்கு வில்லங்கம் பண்ணிக்குவாங்க. இந்த ஒரு மாசத்தை பொறுத்தளவு பெற்ற தாயின் உடல்நலத்தில் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு சற்று அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய போக்குகளை சிம்மத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் கை கொள்ள வேண்டியது நிஜம்.
அதே மாதிரி வீட்டுல ஏதாவது கொஞ்சம் மாற்றி அமைக்கலான் இருக்கிற, இந்த டிவியை மாத்தணும், இல்ல வீட்டுல சமயக்கட்டுல இருக்கக்கூடிய சில பொருள்களை மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப போய் தொட்டுக்கிட்டு இருக்காதீங்கன்னு கேட்டீங்கன்னா வீணா குழம்பி போயிடுவீங்க. வெட்டி வேலையா போகும், வீண் அலைச்சலா போகும். 5 ரூபாயில முடிய வேண்டிய விஷயம் 15 ரூபாயில போய் முடிஞ்சிடும். இப்படிப்பட்டதெல்லாம் இந்த மாசத்தை பொறுத்தளவு ஒத்தி போடுறதுக்கு நல்லதா இருக்கும். அதே போல 6ஆம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டதுனால சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கான செலவுகள் தலை தூக்கும். இதையெல்லாம் நீங்க அற்புதமா பண்றீங்க. கடன் வாங்கி பண்றோமா, சொந்தமா பண்றோமா, ஆனா காரியம் நடக்கின்றது. எப்பொழுதுமே காரியம் நடப்பதற்குண்டான காலம் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அதற்கு தேவையான பணமும் வந்தே தீரும் அப்படிங்கறதான உண்மை. அதனால சொல்ற 6ஆம் இடத்துல குருவும் சனியும் சம்பந்தப்பட்டதுனால உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள் காரியம் நடப்பதற்கு அநேக அனுகூலங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, 6ஆம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டு சனியோட சம்பந்தப்பட்டுட்டா தொழில்காரகனும் தனகாரகனும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய உழைப்பாற்றலை தூண்டுகிற இடம். அதிலையும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 6ஆம் இடம் தான் அவருடைய உழைப்பின் பயணப்பாதையின் அறிகுறிகளை சுட்டிக்காட்டக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல அத்தனை விதமான முன்னேற்றங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், நிறைய உழைக்கிறீங்க, நிறைய உழைப்பதற்குண்டான களத்தை கண்டுபிடித்துக் கொண்டீர்கள். இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. இது மட்டுமல்ல, ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இப்பொழுது 8ஆம் இடத்தில் முதல் 10 நாட்கள் வீற்றிருந்தார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு இப்ப 9ஆம் இடத்துக்கே வந்துட்டாரு. இந்த 9ஆம் இடத்துக்கு வருகிறதுனால உங்களுக்கென்று வரக்கூடிய தனித்த அடையாளங்கள் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வந்து சேரும். ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்டுகின்ற அளவிற்கு எப்பேற்பட்ட காரியத்தை பிரமாதமா பண்ணிருக்கீங்க சார், இது உங்களாலதான் சார் முடியும், இப்படியெல்லாம் உங்களை பாராட்டி மகிழக்கூடிய அளவிற்கு இந்த 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து கொண்டு உங்களை ஓட விடுவார். ஏனென்றால் அவர் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய சுகத்தை இழந்தாவது பெயர் புகழ் கௌரவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டு ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட இந்த மார்கழி 9ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் சில குறிப்பிட்ட நபர்கள் சில குறிப்பிட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவிற்கு மனதிலே அவர்களுக்கு இறைவன் அருள்வார். இப்படிப்பட்ட அநேக பலன்கள் இந்த மார்கழி மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரமாதமா இருக்குது. கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்து செய்திகள் உங்களுக்கு மிக பிரமாதமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, கொண்டாட்டமா இருக்குது, குதூகூலமா இருக்க போகுது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சிறப்பா வாழ்ந்து காட்டுங்க, கவலை இல்லாமல் வாழ்க்கை பொழுதுகளை சந்தியுங்கள். இப்படிப்பட்ட பலாபலன்களை உங்களுக்கு தற்கால கிரகநிலைகள் மிக அழகாக எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். யார் யார் என்று ஒவ்வொருத்தரா பார்ப்போம் வாங்க. இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு முதல்ல இந்த சந்திரனை பொறுத்தளவு இந்த மாசத்தோட அமைப்பை பார்க்கிற போது ரொம்ப அருமையான இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை துவக்கிறார். இதுவே ஒரு முதல்ல ஒரு லைட்டை கையில வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ள போறதுக்கு சமம். நல்ல வெளிச்சமா நீங்க பயணப்பட போறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 5ஆம் இடத்தில் குருவும் இருவரும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட ராசிக்கு 4, 5, 6, 7ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட 4 ஸ்தானாதிபதிகளும் இணைந்து 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தால் இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வருமானங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், வாகனத்தின் மூலமான வரக்கூடிய மகிழ்ச்சி, குடும்பத்திற்குள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய பிணக்குகளை அகற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள், நீண்ட தூரத்து பயணங்கள், வெற்றி விழா கொண்டாட்டங்கள், பெயர் புகழ் பெற்றுக் கொள்வது, அவார்டு ரிவார்டு வாங்குறது, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. எப்பொழுதுமே அடிப்படை விதிகளின்படி 4ஆம் பாவாதிபதி ஒரு கேந்திராதிபதி, 5ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணஸ்தானம். கேந்திரத்தாதி திரிகோணத்தாதியோடு அமர்கிற போது மிகப்பெரிய ஒரு புனிதமான பலன்கள் கிடைக்கும், குறைவற்ற வாழ்க்கை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவுகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும். 5ஆம் பாவாதிபதி சனி பகவானும் 5ஆம் இடத்திலேயே வீற்றிருக்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கிலேசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பதமான எண்ணங்களோடு ஒரு சூறைக்காற்று வீசுனது மாதிரி வீட்டுக்குள்ள புயலோட வாழ்ந்ததெல்லாம் போய் இப்ப கொஞ்சம் அமைதி பிறக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பாடுகள் நடக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் இன்னொருத்தர் வேணும் அப்படிங்கிற காலம் போய் இப்ப அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா போவாங்க. அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல போய் சனி பகவான், 6க்கு அதிபதி சனி பகவான் 5ல உட்கார்ந்ததுனால உழைப்பதற்குண்டான களம் தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும், நினைப்பது நடக்கும்.
புதிய தொழில் துவங்க காத்திருப்பவர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு அம்சங்கள் எல்லாம் இதுல கூடி வரக்கூடியதா இருக்குது. யாரென்று தெரியாத உறவுகள் அல்லாத இதுவரை பாராத நபர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள், வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமா நல்ல தகவல் ஒன்று வரும். அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு வீட்டை திருத்தி கட்டணும், வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்கணும், நீண்ட நாட்கள் திருமணம் ஆகியும் பிள்ளை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி அநேக அனுகூலங்களோடு 5ஆம் இடத்துல வியாழனும் சனியும் சம்பந்தப்படுவது மிகச்சிறப்பு. அதே கூடவே 2ஆம் பாவாதிபதியும் 9ஆம் பாவாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த சுக்கிரன் போய் கேதுவோட சம்பந்தப்பட்டதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கேது பகவானுக்கு எப்பொழுதுமே அவருடைய ஒரிஜினல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிந்து போகிறது, சந்நியாசம் போறது, விரக்தி மனப்பான்மை, கோப குணங்கள், ஒருவரை விட்டு விலகுவது, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் ஆதாரமாக கொண்டு செயல்படக்கூடியவர். ஆனா சுக்கிரனை பொறுத்தளவு அதற்கு எதிர்ப்பதமாக கூட்டம் கூடுறது, பளிச்சுன்னு வாழ்றது, சிரித்து மகிழ்வது, கொண்டாடி மகிழ்வது, இப்படிப்பட்ட இருவரும் இணைந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால இந்த நேரத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு கச்சேரிக்கு போறோம் அப்படின்னா தயவு செய்து நேரம் பார்த்து, நிதானம் பார்த்து நீங்கள் பேச்சாற்றலை பயன்படுத்தணும். காரணம் 3க்கு 3ஆம் இடம் என்பது 2க்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால சொல்லுக்கு சொல் ஸ்தானம்னு சொல்லுவோம். இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதே போல 9ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த 9ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தனது சுயசேத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வீடு நிலம் அமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு வரும். நிச்சயமாக இதுவரைக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலையே கிடைக்கல, ரொம்ப நாளா வெட்டி பொழப்பு பொழைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்றவங்க பாதி பேரு. இன்னும் சில பேரு, சார் நான் வேலை பார்க்கற வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கணும், ஆனா கம்பெனி 20,000 தான் தருது சார், எப்ப என்னோட தரித்திரம் தீரும், எனக்கு எப்பத்தான் நல்ல மாற்றங்கள் வரும், எனக்கு உண்மையாகவே தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டா, இல்ல இப்படியேதான் நான் வாழ்ந்து காட்டணுமா, இப்படியெல்லாம் தர்க்கத்தோடு தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு தெரிய வரும். நல்லவர்களுடைய துணையோடு நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பெண் நண்பர்கள், ஆண் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்துடும். ஏன்னா சுக்கிரனும் ராகுவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக பெற்றோர்கள் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அல்லது அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன்கள்ல தடைகள் இருந்தால் வழக்காடி கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு நிச்சயமாக அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களின் பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். மாதத்தின் முதல் 9 நாட்கள் செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செவ்வாய் பார்த்து கொண்டிருந்தாலே கோபம் ஜாஸ்தியா வரும், நுனிமுக்குல கோபம் வரும், ரோஷம் ஜாஸ்தியா இருக்கும், எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேச்சாற்றல் வெளியில வந்து கொட்டும். இதெல்லாம் மாசத்துல ஒரு முதல் 9 நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் இடத்திற்கு போனதுனால அவர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் இந்த இடத்துல வெளியில வரும், நல்லா இருப்பீங்க. அது மாதிரி உங்க ஜாதகத்துல இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதகிரகமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிற காரணத்தால் புத்திசாலித்தனத்தை மையப்படுத்தி வைத்துக் கொண்டு முன்னுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவதால் சில நேரங்களில் தாய் நலம், பெண்கள் நலம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள், ரொம்ப வயசானவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில துன்பங்களுக்கு மருத்துவ செலவுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களில் பெண்களுக்கு முட்டி வியாதி, முழங்கால் வியாதி, கரண்டக்கால் வியாதி, பாதங்களில் வலியெடுப்பது, இப்படிப்பட்ட தகவலை உள்ளடக்கிய மாதமாக இருக்கும். ஆக எது இருந்தாலும் கொண்டாட்டமான மாதம் என்பதில் குறைபாடுகள் இல்லை. நீங்கள் நிறைய பொறுப்பறிந்து மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால பெயரும் புகழும் உங்களுக்கு கூடிக்கொண்டே வரும். தொடர்ந்து பாடுபட்டு முன்னுக்கு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆரம்ப நிகழ்ச்சி ஒரு 19 நாட்கள் என்று சொல்லக்கூடியது இந்த மாசமே நீங்க 2ஆ பிரிச்சு பார்த்துக்கலாம். முதல் 19 நாட்கள் என்பது ஒரு மாதிரி, பிற்பாடு வரக்கூடிய 11 நாட்கள் என்பது வேற மாதிரி. இப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த மாசத்தை பாருங்க. முதல் 19 நாட்கள்ல நினைத்த காரியம் நடக்கும், தொட்ட காரியம் துலங்கும், கேட்டது கிடைக்கும், எங்கு சென்றாலும் உங்களுக்கு தடையற்ற முன்னேற்றங்களுக்கான கிரக சூழல்கள் சிறப்பாக அமர்ந்திருக்கிறது. எந்த குறைகளும் இருக்காது, பயப்பட வேண்டாம். அதிலையும் குறிப்பாக பேசி ஜெயிக்கக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடியவங்க, உதாரணத்துக்கு டீச்சர்ஸா இருக்கலாம்,
இல்ல அட்வொகேட்ஸா இருக்கலாம், இப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பேசி ஜெயிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த முதல்ல வரக்கூடிய சில 19 நாட்களும் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்குது. உங்க கம்பெனி உங்களை அடையாளம் பார்த்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, அவார்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெயர் புகழ் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டதுனால சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும், தடைப்படும். அதுல முதல்ல ஒரு 19 நாள் ரொம்ப பிரமாதமா இருந்துட்டு பிற்பாடு 11 நாட்கள் புஷுனான மாதிரி தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான எடுத்துக்க தேவையில்லை. மீண்டும் மீண்டும் அடுத்த மாதங்களில் இது சரி கட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். அதே போல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் என்பவர் ரொம்ப சிறப்பா உங்களுடைய 8ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அட்டமஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது எந்த விதத்திலும் நாம் இவரை பார்க்க போறோமே, இது என்ன ஆகுமோ, இந்த பயணம் சிறப்பாக இருக்குமா, தடை இல்லாம இருக்குமா, இந்த வாகனங்களை வைத்துக் கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் அகலும், பயணங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும், நீண்ட தூரத்து தகவல் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி அநேக நல்ல தகவலோடு இந்த மாதத்தின் ஆரம்பம் 19 நாட்கள் மிக பிரமாசமாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். தம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய் தகப்பனார் 2 பேருமே அந்த பிள்ளைகளின் மேல கொஞ்சம் கரிசனம் காட்டணும். அவர்களை ரொம்ப அரட்டி மிரட்டி அடுத்தவங்களோட ஒப்பீடுகள் காட்டி இப்படி எல்லாம் குழப்பாதீங்க. அவங்க மனசு போல அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க, சிறப்பாக இருப்பாங்க. அதையும் குறிப்பாக கல்வி பாட புத்தகத்தில் துவண்டு போகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை நிச்சயம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும், அனுசரித்து போக வேண்டும். இவைகள் எல்லாம் கட்டாயம் பெற்றோர்கள் கடைபிடிக்கணும். அதே போல 5ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. கோயில்களுக்கு போகணும், நீண்ட நாட்களாக யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், நடக்கல. குடும்பத்தோட ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு ஆசையா இருக்கு. இல்ல எங்கேயாவது நல்ல தூரமா ஒரு கோயில்ல போய் 2 நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு வரலாம்னு தோணுது. தாராளமாக பயணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். புனித காரியங்கள், புண்ணிய காரியங்கள், யாத்திரைகள் இவைகள் எல்லாம் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 பிள்ளைகளை பத்தாச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்றுக்கோளாறுகள், கால்கையில உளைச்சல் எடுப்பது, டாக்டர்கிட்ட போனா ஒண்ணும் இல்லைன்றாரு, வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கு, இப்படிங்கிற தகவல் எல்லாம் இந்த முதல் 19 நாட்கள்ல ஒண்ணும் தெரியாது. 2வது வரக்கூடிய 11 நாட்களில் கொஞ்சம் குழப்பமாக தெரிய வரும். ஏனென்று கேட்டால் அந்த 2வது வருகின்ற 11 நாட்கள் என்பது ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உங்களுடைய சுக்கிரன் மறைந்து போகிறார். சுக்கிரனை பொறுத்தளவு 3லும் 6லும் அமர்வது என்பது தன் பலத்தை விட்டு போகிறார் என்பது பொருள். அந்த அடிப்படையில் ஒரு பலவீனமான மன ஓட்டங்கள், பலவீனமான எண்ணங்கள் தோன்றுவது, இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டு கொஞ்சம் கவலைகளும், தேவையற்ற மனக்குழப்பம், தேவையற்ற மனப்புழுக்கம், இப்படிப்பட்ட நிலைகளை உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய இடத்திற்கு இந்த துளாராசி நேயர்களுக்கு மாதத்தின் 2வது பகுதி சற்று அப்படி இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாதத்தின் முதல் 9 நாட்களில் செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பெரிய கஷ்டத்தை கொடுக்காமல் இருந்தார். இப்ப அவர் 7ஆம் இடத்துல போய் உங்க ராசியை பார்க்கறதுனால சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வம்பெழுத்துக்குவீங்க. இந்த நேரம் என்பது வாக்குவாதங்கள் செய்வதற்கோ, வழக்காடுவதற்கோ, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கோ, அட்வொகேட்டை பார்க்கறதுக்கோ, இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு நிச்சயம் நல்ல நேரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சமாதான புறாவாக நீங்கள் இருந்து கொள்வது என்பது மிக சிறப்பாக இருக்கும். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களோடு ஒத்துழைத்து போங்கள். நிறைய பேர்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்களாக எதேச்சையா ஒரு காரியம் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த மார்கழி மாதத்துல நீங்க கொஞ்சம் கண்டுகொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. பெருசா பயப்படாதீங்க. உங்களால் இதை சமாளித்துக் கொள்ள முடியும். துளாராசிக்காரங்க மிகப்பெரிய பலவான்கள், புத்திசாலிகள். அப்படி இருக்கிறதுனால பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுகிற மார்க்கம் உங்களுக்கு தெரியும். அவசரப்படாமல் உங்களுடைய மார்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த யோசனை சொல்றேன். மேபி அடுத்த மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மார்கழி மாதத்து பலன்களை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப நீங்க பெரிய லெவல்ல முதலீடுகள் பண்றது, முயற்சிகள் எடுப்பது, கஷ்டப்படுறது, இப்படிங்கிற விரக்தி மனப்பான்மைக்கு போகாம கொஞ்சம் நாசூக்கா பிழைக்கிறது இப்படிங்கிறதுக்கு உண்டான ரூட்டை கண்டுபிடிச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கிற போது உங்களோட ராசிநாதன் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இது ரொம்ப நல்லது தானே? ஆமாம், நல்லதுதான். ஆனா அவர் 9 நாளைக்கு தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 5ஆம் இடத்துல மீனத்துல போய் செவ்வாய் அமர்ந்த காரணத்தால் மானே மேடத்ததிபதி மகிழ்ந்து சுகர்மனையேற தானே வரும் செல்வம் அப்படின்னு சொல்றது உண்டு.
அப்ப இந்த செவ்வாய் பகவான் முதல் 10 நாட்களும் உங்களுக்கு குறைவற்ற செல்வத்தையும் குறைவற்ற மன நிறைவையும் குதூகூலமான வாழ்க்கை பாதையையும் அத்தனைகளையும் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல அவர் அங்கிருந்து புறப்பட்டு 6ஆம் இடத்துல சொல்லக்கூடிய உங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துடுறார், மேசத்துக்கு. ஆக ராசிநாதனே ஆட்சி பெற்றிருப்பது தவறு இல்லை அப்படின்னு கேட்டா தவறெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லதுதான். அவங்களோட கெட்டிக்காரத்தனம், உங்களோட சுயமுயற்சி, உங்களுடைய சொந்த பலம், சொந்த புத்திசாலித்தனம், நீங்க எப்படி வாழணும், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற எதுலையுமே தோற்று போகின்ற எந்த எண்ண ஈடுபாடுகளும் வராது, கெட்டிக்காரராகவே இருப்பீங்க. இது என்ன நடக்கும்னு கேட்டா அதிகமா ஒரு எமோஷனல் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, விரக்தி மனப்பான்மை ஆகிறது, நினைச்சதை நினைச்சபடி செய்ய முடியலன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள புழுக்கம் வர்றது, இதெல்லாம் கூட அந்த 9 நாட்களுக்கு பிற்பாடு வரக்கூடிய 11 நாட்கள் 20 நாட்களில் அது கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இறைவனை கும்பிட்டுட்டு நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டுட்டு போக ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை. அது போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம். அதாவது குடும்பஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் சொல்லுக்கும் வாக்குக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகமும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புனர்ஜென்ம பூர்வ ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆக பெற்றோர், உற்றார், உறவுகள், அந்த குலதெய்வ வழிபாடு, இறைவனுடைய அனுகூலம், உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை சரியாக ஒரு இடத்தில் பொருத்தி பார்க்கின்ற சமயோசித புத்திகள், இப்படிப்பட்ட அனைத்திற்கும் சம்பந்தப்பட்டவர் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். அப்ப அந்த நீச்சம் பெற்று இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு காரியத்தை பேசுற போதே இடைஞ்சலா இருக்கும், இது நடக்க போறது இல்லை, இதை போய் ஏன் செய்வானா அப்படின்னு தோணும். அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல ஒரு வாய்ப்பும் ஒரு வழியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கெட்டிக்காரத்தனத்தினால அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நீங்க பெருசா விருத்தி பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை வரக்கூடியதாக இருக்கும். இல்ல யாருக்காவது நீங்க சரக்கு அனுப்பியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு சரியான நேரத்துல பணம் கொடுக்கல அப்படிங்கிற திண்டாட்டங்கள் வரும். பொருளாதாரம் முடங்கி போயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் வரும். இது சின்ன பெட்டிக்கடை நடத்துறவங்கல இருந்து பெரிய கப்பல் கம்பெனி நடத்துறவங்க வரைக்கும் இந்த சொற்கள் இவர்களுக்கு பொருத்தமானதாக அமைய போகிறது. இதை சற்று மனதில் வைத்துக் கொண்டு முன்னேற்பாடாக இப்ப 10,000 ரூபாய் இன்னைக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கணக்கு தோணுதுன்னா அது 2 நாளைக்கு முன்னாடியே அந்த 10,000 ரெடி பண்ணி பேங்க்லயோ கடனோ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் நகரலாம். அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தீவிரம் காட்ட வேண்டிய மாதம் என்று சொன்னால் அது தகும். அதே போல ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய திருதிய, தைரிய, வீரிய, பராக்கிரம உங்கள ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி கிரகம் அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர்தான் ஜாதகத்திலே தொழில் கிரகமாகவும் இருக்க வேண்டியவர். அந்த தொழில் கிரகமாக இருக்கப்பட்டவரே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிற பலத்தின் காரணமாக குறிப்பாக இந்த ஆயில் பிசினஸ் பண்றவங்க, நில பிசினஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அதே போல கெமிக்கல் பிசினஸ் பண்றவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட் பிசினஸ் பண்றவங்க, கேஸ் கம்பெனி நடத்துறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10 நாளைக்கு பிற்பாடு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வரும். இதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்குவீங்க, பயப்பட வேண்டாம். அதே நேரத்துல இன்னும் ஒரு படி ஏதாவது விஸ்தீர்ணம் பண்ணலாமா, ஏதாவது புதுசா லைசன்ஸ் எடுக்கலாமா, புது இடத்துல ஒரு கிளை துவங்கலாகமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திப்பது, இப்படிப்பட்ட நிலவரங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நகரலாம். அது மட்டும் இல்ல, ராசியில போய் சுக்கிரனும் கேதுவும் வீற்றிருக்கிறார்கள். இந்த சுக்கிரனும் கேதுவும் ராசியில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஞானம் பிறக்குங்க. பொதுவாக உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி புரிந்து கொண்டாலே பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுகிற ஆற்றல் தானாகவே தங்களுக்கு வந்துவிடும் என்பதுதான உண்மை. அந்த அடிப்படையில அந்த உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுனால நிச்சயமாக பெருத்த நஷ்டங்களை பார்த்து பயணம் பண்ண மாட்டீங்க. கேது உங்களுக்கு ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறதுனால சில குடும்பங்கள்ல அதுவும் இளம் தம்பதிகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, இப்படிங்கிற ஆரம்ப நிலையில், வாழ்க்கையின் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஒரு திட்டமிடாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படும். கொஞ்சம் மனசுக்குள்ள நம்பிக்கை கெட்டு போகின்ற ஒரு ஸ்தானம் ஏற்படும். இதுல எல்லாம் கொஞ்சம் விடாம ஒரு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு சத்தம் இல்லாம வாய் விட்டு பேசிடாம இந்த மாசத்தை கழிக்கணும்.
அதே போல 7ஆம் இடத்தில் ராகு வீற்றிருக்கிறார். வயது போன தம்பதிகள், ஒரு 60 வயது 65 வயதாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே, குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, இது எப்படி சொல்றேன்னு கேட்டா, விருச்சக ராசியில ஆண்கள் இருந்தால் உங்கள் மனைவிக்கு உடம்பு பாதிக்கும், விருச்சக ராசியில பெண்கள் இருந்தால் உங்கள் கணவருக்கு உடம்பு பாதிக்கும். அதிலும் குறிப்பாக கழுத்து சம்பந்தப்பட்ட வலி ஏற்படுறது, ஷோல்டர் பெயின் வர்றது, முதுகு வலி ஏற்படுவது, இந்த ஜாயிண்ட் பெயின் வர்றது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த மாதத்து செய்திகள்ல கொஞ்சம் சொல்லப்பட வேண்டிய செய்திகளா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல சூரியன் 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சூரியன் 2ஆம் இடத்திலே வீற்றிருப்பது என்பது பெரிய தவறு இல்லை. அதே நேரத்துல வார்த்தைகளை கொஞ்சம் ஒழுங்கா கொடுக்கணும், வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். கையெழுத்து போடாத பேப்பர்ல, படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது. இப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதம் என்பது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது. சமாளித்துட்டு போகக்கூடிய அளவுக்கு கனகச்சிதமா இந்த மாசத்தை நீங்க அமைச்சுக்கலாம். ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப வேகமா ஓடாதீங்க, ரொம்ப உற்சாகம் இல்லைன்னு நொந்து போகாதீங்க. நிச்சயமாக அடுத்த மாசம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகின்ற வாய்ப்புகள் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகள்ல பாத்தீங்கன்னா மிக மிக அருமையான பிரமாதமான நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் சமய சந்தர்ப்பங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்களால் ஏற்படுகின்ற ஒரு கொடுப்பினையும் சப்போர்ட்டுகளும் நிறைய இருக்கிறது இந்த மாசத்துல பார்க்க போறீங்க. என்னோட வேண்டுகோள் எல்லாம் கேட்டீங்கன்னா, நியாயம் பேசிக்கிட்டே வீணா போகாதீங்க. நான் ரொம்ப கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்காதீங்க. ரொம்ப திட்டமிட்டு வேகமா இருந்துச்சு ஓடுங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு கொடுத்துருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் காத்துட்டு இருக்கு. வளமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இறைவனை வணங்கி விட்டு எதிர்பாராமல் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகசாரம் மிக சிறப்பாக, மிக பலமாக, மிக நெத்தேடி அடிச்ச மாதிரி பிரமாதமா இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அது எப்படி வாங்க பார்ப்போம், ஒன்னா பார்ப்போம். அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தெய்வானுகூலத்துக்கு சம்பந்தப்பட்டவர், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்டவர். இப்படிப்பட்ட செவ்வாய் 4ஆம் இடத்திலே மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அது ஒரு 10 நாள் கழிச்சு அங்கிருந்து புறப்பட்டு 5ஆம் இடத்திற்கு பயணமாவார். அப்படி பயணமானாலும் சரி, நிச்சயமாக செவ்வாய் கிரகம் உங்களுக்கு மிக பலமாக அனுகூலங்களை கொடுக்க போகிறார். இது எந்த ரூபங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்டதிலும் காரகத்துவம் சம்பந்தப்பட்டதிலும் அத்தனையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உதாரணமா சொல்லணும்னா, அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள், பெரியப்பா சித்தப்பா தாயாதி வர்க்கங்கள், மாமன் மச்சான் சொந்த பந்தங்கள், இப்படிப்பட்ட அனைவராலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் உங்களை வெறுக்காமல் துணை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாதிரி வீடு வெட்டுறவங்க, வீடு வாங்கி வீடு கட்டுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஃபுட் பிசினஸ் பண்றவங்க, கெமிக்கல் பிசினஸ் பண்றவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு நல்ல தகவல் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம். நீண்ட நாட்களாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்களும் கருத்து பேதங்களும் பிரிவினைகளும் பிரிந்திருந்தவர்களும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக கூடி மகிழக்கூடிய, ஒன்று கூடக்கூடிய, கருத்து பேதங்களை அகற்றிவிட்டு ஒற்றுமையாக சிந்திக்கக்கூடிய, ஒரு வழி பாதையில் முடிவெடுக்கக்கூடிய இத்தனை தாற்பயங்களோடு கூடிய அம்சங்கள் இந்த குடும்பத்தில் மிகச் சிறப்பாக அமைய போற காட்சிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணணும், முடியல, தள்ளி போச்சு, பேச்சுவார்த்தையே ஒத்து வரல. இந்த காலகட்டத்துல மார்கழி மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தாராளமாக பேச்சுவார்த்தைகளை துவங்குவதில் தவறுகள் இல்லை. உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இருப்பதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ராசிநாதனே 2ஆம் இடத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள் சபையிலே ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. உங்கள் மனதில் இருந்த தடுமாற்றங்கள் கம்ப்ளீட்டா போயிட்டதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சுய வாய்ப்பு நடத்தக்கூடியவர்கள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, கன்சல்டேஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அற்புதமான அறிவாற்றலும் தைரிய வீரியமும் கெட்டிக்காரத்தனமும் உங்களுடைய சிந்தனைகளும் அறிவும் பயன்பட்டு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தொழிலும் நல்ல பெயரும் புகழும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அத்தனை ஸ்லாக்கியமா பிரமாதமா இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியில சூரியன் 1ஆம் இடத்துல இருக்கிற போது இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும். எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு போகணும்னா போயிட்டு வாங்க. சிவ வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும். இல்ல சார், எங்க ஊருக்கு பக்கத்துல சிவன் கோயில் பெருசா இல்ல, முருகன் கோயில் இருந்தா முருக வழிபாடு பண்ணி பாருங்கள். ஊருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு முச்சந்தியில ஒரு பிள்ளையாராவது இருப்பாரு, அவராவது போய் நீங்க வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல
நல்ல வழிபாட்டின் மூலமாக நல்ல பாதைகளும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. அதுபோல 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார், 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், துக்கம், துயரம், தரித்திரம் இப்படி சொல்லக்கூடிய எந்த எதிர்வினைகளும் உங்களை அடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உறுதியாக இத்தனைகளையும் தூக்கி தூர போட்டுட்டு உங்களால ஜெயித்து காட்ட முடியும். நிச்சயமாக இதுவரைக்கும் வழக்காடி வந்தவர்கள், கோர்ட்டு வாசலுக்கு போனவங்க, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, சண்டை போட்டு தீர்த்து போயிருந்தவங்க, இப்பவங்கெல்லாம் இந்த நேரத்துல உட்கார்ந்து பேசினா உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் தீர்த்து போகின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனுக்கு மனைவிக்கும் பெரிய போர் வெடிக்கக்கூடிய அளவுக்கு வாக்குவாதங்கள் வரும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாசத்துல இப்படிப்பட்ட ஒரு சண்டை தேவையா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை சரி பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஆக 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால வயதான பெற்றோர்கள் வீட்டுக்குள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உணவால் வருகின்ற வியாதிகள் இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவம் தேவைப்படுகின்ற வாய்ப்புகளும் கூடவே காத்துக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும். அதிலும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் மாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாறுறது, கம்பெனி மாற்றிக்கிறது, புது வேலைகளுக்கு செல்றது, வேலையே இல்லாமல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இப்படி உங்களுடைய சுயசார்பு சம்பந்தப்பட்ட அத்தனைகளிலும் ஒரு பிரமிப்பான ஒரு நல்ல முன்னேற்றம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மாசத்திலே மிக வளமாக காத்து கொண்டிருக்கிறது. நல்லபடியாக அனுபவித்து சந்தோஷப்பட்டு இந்த மாசத்தை நிறைவு செய்யுங்கள். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பெற்றிருக்கிறார். உறுதியாக ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது என்பது உங்களுடைய சொந்த பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மனித குலம் என்று சொல்லக்கூடியதை தன்னை அறிந்து செயல்படக்கூடியதுதான் மனித குலம். அப்படிப்பட்ட தன்னை அறிந்து செயல்படக்கூடிய இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய நன்மைகளை செய்விக்கக்கூடியதாக வந்து அமையும். கவலை கொள்ள தேவையில்லை. எப்படியெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படி என்று பார்க்கின்ற போது உங்களுடைய தைரிய வீரியத்தின் காரணமாக இதுவரை இருந்த கடன்கள் கட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிய வரும். சட்ட வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதிகாரிகள், அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட இப்ப உதாரணத்துக்கு ஒரு இன்கம் டாக்ஸ், ஒரு சேல்ஸ் டாக்ஸ், ஒரு சர்வீஸ் டாக்ஸ் இப்படிப்பட்டதெல்லாம் தொந்தரவுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த தொழிலதிபர்களுக்கு கூட இந்த மாசத்துல அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அது என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புத வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. மாறாக அரசாங்கமும் அதிகாரிகளும் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உங்கள் குழப்பத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் காத்திருக்கிறது. நடத்தி காட்டுங்கள். அதே போல 12ஆம் பாவாதிபதி ராசியில் வீற்றிருக்கிற காரணத்தினால அயன சயன புகழ் போக பாக்கியத்திற்கு சம்பந்தப்பட்டவர் ராசியில் இருந்தா இதுவரைக்கும் தூங்கல, இதுவரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தோம், நிம்மதியாவே இல்ல, தூக்க வராத அளவுக்கு கவலை இருந்தது. இப்படிப்பட்ட அனுகூலங்களை எல்லாம் மறந்து விட்டு நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியா தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், சுகபோகமா வாழலாம். ரொம்ப நாளா புது துணி போடல, அதையும் இந்த காலத்துல எடுத்து போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தால் ஏதோ 5 கிராம ஒரு செயின் வாங்கி போடலான் இருக்கிற நிச்சயமாக கிடைக்கும். ஆண்களாக இருந்தால் நீங்கள் பட்டாடை அணிந்து சுகபோகம் கொண்டாடுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கணவனும் மனைவியும் குடும்ப போகத்தோடு சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு சிறப்பாக காத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தில் செவ்வாய் வீற்றிருக்கிறார். முடியாது அப்படிங்கிற காரியமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பலம் பெருகி இருக்கிறது. நீங்கள் எதையும் எந்த இடத்திலும் செய்து காட்ட முடியும். குறிப்பாக சொல்லணும்னா அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய துறைகளில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பலம் தெரிந்து, உங்களுடைய களம் அறிந்து நீங்கள் உழைத்து உங்களுடைய பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள ஏதுவானது ஒரு மாதமாக இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த ராசியில பிறந்தவங்களை பொறுத்தளவு ரொம்ப 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 அனுகூலமா சுக்கிரன் மிக பிரமாதமாக 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது இயற்கை அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ரொம்ப நாளா சண்டை நடந்தது, பிரச்சனை பெருசாகிட்டே போச்சு, கோர்ட் வரைக்கும் போயிட்டோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. இப்படிப்பட்ட நிலவரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், இதுல ஒரு நல்ல ஒரு கருத்து தெளிவு ஏற்படக்கூடிய சான்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல கிடைக்கிறத பார்க்க முடியும்.
அதுபோல உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் காத்திருக்கிறதுனால பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் வரும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு ஆனந்தமான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதே குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக அமையும். இப்படிப்பட்ட அநேக செய்திகள் இந்த மாசத்தில் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா காத்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பயமும் இல்லை. ஆனால் 12ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிற காரணத்தினால இந்த பயணங்களை சார்ந்து தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், உதாரணமாக பைலட்டா இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், நைட் டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், கார் டிரைவரா இருக்கலாம், இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நிதானமாக தொழிலை கவனமா வச்சுக்கணும். ரொம்ப ஆக்ரோஷமா வேகமா போறது இப்படிங்கறதெல்லாம் விட்டுடணும். உங்க வாகனம் சம்பந்தப்பட்ட அத்தனை அத்தாட்சிகளையும் நீங்கள் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கோங்க. அதை தவிர மற்றபடி இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே எந்த விதத்திலும் பெரிய குழப்பங்கள், குறைகள், சங்கடங்கள், சிக்கல், சிரமங்கள் இப்படி வருகின்ற வாய்ப்புகள் அறவே இருக்காது. என்ஜாய் பண்ணலாம், நல்லா முன்னேறலாம், பாடுபட்டு வெற்றி பெறுங்கள். கும்பராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமா வருமோ அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டிய மாசம். இது எப்படின்னா 2 இன்ச்சு பைப்ல உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருது, 4 இன்ச்சு பைப்ல அதை செலவு பண்றோம், இது எப்படி நமக்கு கட்டுப்படியாக போகுது இப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டா தனக்காரகனாக இருக்கக்கூடிய, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார், நீச்சமாயிருக்கிறார். நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். ஆக இதனுடைய விளக்கம் என்னவென்று பார்க்கிற போது, அதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா உங்க பாக்கெட்ல இருந்து, உங்க வீட்டுல இருந்து, உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணிட்டா அது பரவாயில்லை, சேமித்த பொருள் நமக்கு பயன்பட்டது என்று திருப்திப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் கடன் வாங்கி செலவு பண்றோம், ஊராங்கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்றோம், இல்ல அதுக்கு ஒரு வட்டியை கட்டுறோம், இல்ல அடமானம் வச்சிருக்கோம் நகைய, இப்படின்னு பாக்குற போது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு துக்கம் வரத்தானே செய்யும். அப்ப இப்படியெல்லாம் நடக்க போகுதான்னு கேட்டா இப்படியெல்லாம் வராமல் பார்த்துக் கொள்வதற்கு நீங்க முயற்சிக்கணும். என்ன செய்யலாம்? இந்த நேரத்துல போய் புதுசா ஒரு பொருள் வாங்குறத தவிர்க்கலாம். அது ஒரு கரண்டி வாங்குறதுல இருந்து ஒரு கத்தி வாங்குற வரைக்கும் தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் துணிமணி எடுக்கிறது, நகநட்டு வாங்குறது, ஆடை அணிகலன்கள், சொந்த பந்தங்கள் கொண்டாடுவது, உறவாடி போன இடத்துல கடைக்கு போகிறது, கூட்டம் கூடுறது, இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் கட்டாயமாக இந்த மாதத்தில் குறைத்துக் கொள்றது நல்லது. செலவுகளை மொத்தத்துல குறைங்க. வரவு வரலன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு செலவு பண்றதை குறைங்க. ஏன்னா ராசிநாதனே 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க மனம் என்பது அவ்வளவு தைரியமா ஒரு முடிவு எடுக்காது. யாரா கூப்பிட்டாங்கன்னா வாங்க கடைக்கு போலான்னு கேட்டா ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு போவீங்க, அங்க போய் 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட நிலவரங்கள் ஏற்படுவதற்கு உங்கள் மனதில் கொஞ்சம் பலவீனம் ஏற்படுகின்ற மாதமாக தெரிகிற காரணத்தால் சற்று நிதானத்தை கடைபிடிக்கணும். மொத்தத்துல வரவறிந்து செலவழித்தால் நிச்சயமாக எந்த குழப்பங்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதுபோல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் என்னன்னு கேட்டீங்கன்னா 3க்கும் 10க்கும் அதிபதி, தைரிய வீரிய பராக்கிரமத்திற்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கும் அதிபதி. அவர் போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கடினமான பணிகளையும் கடினமான நேரங்களையும் பார்க்காமல் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களை சமாதானப்படுத்த வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பெரிய அதிகாரிகளை சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் கூட 2 மணி நேரம் வேலை கொடுத்து அதே சம்பளத்துக்கு வேலை வாங்குவாங்க. இதையெல்லாம் பொறுமையாத்தான் தள்ளிக்கிட்டு போகணும். என்ன பண்றது தலையெழுத்து அப்படின்னு கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போகணும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சில நேரங்கள்ல சகிப்புத்தன்மையோட வாழ்றதுங்கிறது வரலாறு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வாழ்ந்தாகணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கேதுவோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால குறிப்பாக குடும்பத்தில் பெண்கள் மூலமாக சில செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் குறிப்பா அம்மாவோட உடல்நிலையை சற்று கவனித்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். குறிப்பாக அவங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி, வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், முடக்க வியாதிகள், இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு உண்டான காலச்சூழல் உருவாகலாம். உடனடியாக மருத்துவரை சந்தியுங்கள். அது மட்டுமல்ல, 9ஆம் பாவாதிபதியும் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால இந்த அடையாளப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய, உதாரணமாக ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழில உங்களுக்குன்னு ஒரு நேம், ஃபேம், ஒரு பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் இப்ப கொஞ்சம் சந்தேகத்துக்கு போற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, இது ஒரு தற்கால சூழ்நிலைகள், ஒரு பாசிங் கிளவுட் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா கட்டாயமா நல்லா இருப்பீங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் சூரியன் தனித்திருக்கிறார். இந்த சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பது என்பது நிச்சயமாக உங்களை
பொறுத்தளவு இறைவனுடைய அனுகூலம் சிவகடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவன் அருளால் சிவனுடைய அருளை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க மிக சிறப்பா உங்களுடைய காலத்தை சமாளிக்க முடியும். ஒரு பக்கம் 7.5 சனி, ஒரு பக்கம் 12ஆம் இடத்துல வேற குரு. இந்த 7.5 சனி நடக்கிறதுனால என்ன சார் நடந்துடும் பாத்தீங்கன்னா, 7.5 சனிங்கிறதே பாத்தீங்கன்னா நம்மளோட தகுதியை மீறி காலை வச்சுட்டு அவஸ்தப்படுறது, இல்ல ஒண்ணுமே செய்யாம விட்டு கொடுத்து அவஸ்தப்படுறது, என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சிக்காம காலத்தை கழிச்சுட்டு அவஸ்தப்படுறது, இதுதானே 7.5 சனி. உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மார்க்கத்தில் நீங்க போனீங்கன்னா இந்த 7.5 சனி என்ன பண்ணிட போகுது? ஒண்ணும் பண்ணாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலைகளில், குழப்பமான ஒரு சூழல்ல இந்த மார்கழி மாதம் சற்று உங்களுக்கு பயணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கும்பத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் மார்கழி மாதத்து செய்திகள் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு போகணும், சமாளிக்க முடியும். அதற்கு இறைவன் அருள் புரிவார் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தோடு இந்த மார்கழி மாதத்து பலன்களை நீங்கள் பாருங்கள். மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இன்றைய கிரக நிலைகள், மார்கழி மாசத்து கிரக நிலைகள் மிக மிக அற்புதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. எப்படி? வாங்க ஒவ்வொரு கிரகத்தை பத்தி பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிநாதன் வியாழ கிரகம் 11ஆம் இடத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். எப்பொழுதுமே ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற பொழுதுகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படும், இறைவனுடைய அனுகூலம் ஏற்படும், நட்டத்தை தவிர்த்து இருண்ட பகுதிகளை விட்டுவிட்டு கண்டிப்பா வெளிச்சத்தை பார்த்து போகின்ற அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே மீனத்துல பிறந்தவங்க கொஞ்சம் புத்திசாலிங்க, ரொம்ப கராறு பெறுவீங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, சுத்தபத்தம் பாக்குறவங்க. அதனால இந்த மீனத்துல பிறந்தவங்களுக்கு ராசிநாதனே 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் மங்கி போகாம, விட்டு கொடுத்து போயிடாம, யாரு காலையாவது விழணும், யாருக்காகவாவது நம்மளை ஒரிஜினாலிட்டி இழக்கணும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு உத்தேசமா நல்ல பொழுதுகளை கழிக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ராசியிலேயே செவ்வாய் வீற்றிருக்கிறார். 9ஆம் பாவாதிபதி ராசியில வந்து உட்கார்ந்ததுனால வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணணுமா, நிலம் வாங்க போகணுமா, நகை வாங்க போகணுமா, பட்டுப்புடவை எடுக்கணுமா, இல்ல ஏதாவது வாகனங்களை வாங்கணுமா, இருக்கிற வாகனத்தை மாத்திக்கிட்டு புதிய வாகனத்துக்கு போகணுமா, தொழிலாகவே வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட வாகன மாற்றங்களுக்கு செல்லலாம். இப்படி லாரி, பஸ், காரு, டூ வீலர் என்னத்தை வேணாலும் நீங்க மாத்துறது, விற்கிறது, வாங்குறது, இப்படிப்பட்ட எந்த நிகழ்வுக்கும் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட தடைகள் உங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பா இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய அருள் கொடுக்கறாங்க, உதவி கொடுக்கறாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா செவ்வாய் ராஜகிரகம் இல்லையா? அரசாங்க சம்பந்தப்பட்டவர்கள், நீண்ட நாட்களாக வழக்காடி கொண்டிருந்தவர்கள், இன்னும் சொல்ல போன அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரிய IPS IAS சம்பந்தப்பட்டவங்க, சட்டத்தரணி வல்லுநர்கள், இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த மார்கழி மாதம் மிக மிக இனிமையான ஒரு சுகமான மாதமாக இருக்கிறத நீங்கள் காண முடியும். அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, உங்களை சுற்றி எல்லாம் ஒழுங்கா போகுது. சில பேர்களுக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் வரும், நினைத்த இடத்துல போய் உட்கார்ந்து நிம்மதியா குழப்பம் நடத்துறோம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் வரும். ஆக இதுவரைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் இந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். பற்றாக்குறைக்கு 3ஆம் இடத்தில் ராகு. இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது பொதுவாகவே 3, 6, 11 ராகு பகவான் இருந்தால் மிகப்பெரிய யோக பாக்கியத்தை கொடுப்பார். அப்ப இந்த இடத்துல சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கலத்தரக்காரகன், கல்யாண யோகத்தை கொடுக்கக்கூடியவன். ஆக உங்கள் வீட்டுக்குள் நடவாது தடைபட்டிருந்த திருமண காரியங்கள் தடபுடலாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கூட்டம் கூடி மகளக்கூடிய சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தெரிய வரும். இப்படி அநேக நல்ல செய்திகளை பேசுவது, நல்ல செய்திகளை உண்டான திசையை நோக்கி பயணிப்பது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பக்காவா இந்த மாசத்துல இருக்கு. பயப்பட வேண்டாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு கண் கோளாறுகள் வரும், கண்ணாடி போட்டுக்க தோணும், ENT ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம். இதுக்கு என்னடா பண்றது, மருந்து எடுக்கிறது, ஒரே தலபாரமா இருக்கு, இந்த வேற பனி வேற பயங்கரமா விழுகுது, இது என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு மருந்து கிடைச்சிடும். நீங்கள் கொஞ்சம் விழிப்பா இருந்து தேடி பாருங்கள். ஒரு நல்ல மருத்துவரின் உதவியால, மருந்தால உங்களுடைய உடல்நிலைகளில் கூட ஒரு சாதாரணமாக மற்றவர்களை போல் நீங்கள் தூங்கி எந்திக்கக்கூடிய அளவுக்கு சிலாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, 12ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்.
அப்ப 11ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதை எடுத்துக்கணும். நான் தான் முந்தி பேசுவேன், நீ பேசாத அப்படிங்கிற அடக்குமுறை கையாளக்கூடிய வாய்ப்புகளை விட்டொழியுங்கள். அன்பு பாசத்தை காட்டுங்கள், நேசத்தை காட்டுங்கள். நிம்மதியாக இருப்பதற்குண்டான பாதையை கண்டுபிடித்து அதில் பயணப்படுவது சிறப்பை கொடுக்கும். அது மட்டுமல்ல, 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உழைப்பு, களப்பணி என்று சொல்லக்கூடிய களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேர்களுக்குமே இறைவன் அருளால மிகப்பெரிய கள வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த இடங்களில் எதிர்பார்த்தபடி உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை காட்டுவதற்குண்டான தகுதியான இடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்திலே சூரியன் அமர்வது என்பது இறைவனே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களை வழிநடத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமாக காத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய லாபங்கள் சம்பாதிக்கலாம். குறிப்பாக இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட டீல் பண்றவங்க, கேஸ் கம்பெனி நடத்துறவங்க, நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்டவங்க, ஹோட்டல் நடத்துறவங்க, மளிகை வியாபாரம் பண்றவங்க, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்ட சகலவிதமான தொழில் சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயர்வுகளும் மிகப்பெரிய சம்பாத்தியத்துக்குண்டான பாதைகளும் துவக்குவதற்கான வாய்ப்புகள் அநேகம் காத்துக் கொண்டிருக்கிறது. மீனராசி நேயர்கள் எப்படி பார்த்தாலும் இந்த மார்கழி மாசத்துல கொண்டாடி மகிழக்கூடிய இடத்துல காத்துட்டு இருக்கிறீங்க. கொண்டாடி மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.